ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்டு ஃபுட்டர். இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் நேம், பேஜ் நம்பர்ஸு இல்லை வேறு ஏதாவது ஹெட்டிங்ஸ் ஏதாவது போட போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லையுமே நீங்கள் போயிட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஹெட்டர் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்கள் ஸ்கூல் பேரோ இல்லை டேட்டோ இல்லை வேறு ஏதாவது மீட்டிங்கோட இந்த லெட்டரோட ஹெட்டிங்கோ நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் ஒரு டைம் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். அது எல்லா பேஜ்லையுமே என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும். நீங்கள் எத்தனை பேஜ் வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா பேஜ்லேயுமே ரிப்பீட் ஆகும். அதே போல் ஃபுட்டர்ன்றது என்னன்னா, இப்போ பேஜ் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தடுத்த பேஜில் வந்து நீங்கள் பேஜ் நம்பர் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த நம்பர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஹெட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்ன்றது வந்து ஒரு பேஜோட டாப்பில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகிற ஒரு விஷயம். அதேமாரி ஃபுட்டர்ன்றது ஒரு பேஜோட பாட்டமில் ரிப்பீட் ஆகிற விஷயம். ஓகேங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு புக்கு ரெடி பண்ணுறீங்க, இல்லை கண்டினியூவாக நீங்கள் ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேஜில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் உங்கள் ஸ்கூல் பேரோ, ப்ராஜெக்ட் பேரோ இல்லை டேட்டோ இன்சர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுவே என்னாகும் அப்படின்னா எல்லா பேஜ்லையுமே ரிப்பீட் ஆகும். அதுதான் இன்றைக்கான டாப்பிக்கு. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பேராகிராஃப் தேவைப்படுது. அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வேர்ட்லேயே ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு போட்டு ரேண்டம் அப்படின்றதுக்கு ஷார்ட்கட் வந்து RAND ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு எத்தனை பேராகிராஃப் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே போட்டுக்கணும். நான் ஒரு 50 பேராகிராஃப் போடுறேன். தென் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பேராகிராஃப் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்துடும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பேஜ் வந்துருக்கு. இப்போ உங்களுக்கு இதை பார்க்கறதுக்கு ப்ரொஃபஷனலாக இல்லை. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹெட்டர் தேவை அண்டு ஃபுட்டர் தேவை. அப்போ தான் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷனலான பேஜ் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+A கொடுத்துருங்க. இங்கே ஹோமில் பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஃபைன்னு ஒன்று இருக்கும். ஜஸ்டிஃபையை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவாக என்ன பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் அண்டு ரைட் சைடில் வந்து ஈவனாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக தெரியுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹெட்டர் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் மெனுவில் போங்க. இங்கே பாருங்கள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஹெட்டர் வந்து வந்துடுது. ஓகேங்களா? 3 டேபிளர் காலம் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு டேபிளர் காலம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டேபிள் டிசைன் அண்ட் டேபிள் லேஅவுட்டில் எனக்கு 3 போதும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து நம்ம பேஜோட நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? 2வதா இருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி கொடுங்க. 3வதா இருக்கிறதுல வந்து டேட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டீங்க. இப்போ அகைன் இந்த ஹெட்டர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நார்மல் பேராகிராஃபில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஹெட்டர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஹெட்டருக்கு அகைன் போனோம் அப்படின்னா அகைன் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டருக்கு போயிடும். வெளியே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டர் ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த டிசைன் ரூம் அகாடமி பேரண்ட்ஸ் மீட்டிங் டேட்டுன்றது நான் ஒரே ஒரு பேஜில் மட்டும் தான் கொடுத்தேன். இப்போ 2வது பேஜ்லேயும் அது என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. இங்கே பாருங்கள் அகைன் 3rd பேஜ் 4th பேஜ் எத்தனை பேஜ் இருக்கோ அது எல்லா பேஜ்லேயுமே அது வந்து ரிப்பீட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தெரியுது. அதுக்கு நீங்கள் வந்து ஹோமில் போயிட்டு இங்கே ஹோம் பேஜில் போயிட்டு ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டிங் வந்து எது தேவையோ அதை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரியே அதுவே இன்பில்டாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா ஹெட்டிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். இதோட சைஸு கூட நீங்கள் வந்து இன்னும் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக தெரியும். டிசைன் ரூம் அகாடமி பேரண்ட்ஸ் மீட்டிங் டேட் வந்து இன்றைக்கி டேட் கொடுத்துருக்கேன். அது எல்லா பேஜ்லையுமே ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டர் இன்சர்ட்டில் போங்க. அகைன் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னு இருக்கும். அதில் போயிட்டு ஃபுட்டர் போங்க.
ஃபுட்டர்ல போயிட்டு, இங்க வந்து பேஜ் நம்பர் குடுக்கணும். இங்க வந்து டர்ன் அப்படின்னு குடுங்க. TURN டர்ன் குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த பேஜ் வருது அப்படின்றது அர்த்தம். இப்ப பாருங்க இந்த டர்ன்ன்ற வார்த்தை எல்லா பேஜ்லயுமே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல போயிட்டு, நான் இங்க லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு, இங்க மேல டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இந்த பேஜ் நம்பர் கிளிக் பண்றேன். மேல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஹெட்டருக்கு பேஜ் நம்பர் குடுக்கறது. கீழ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டருக்கு பேஜ் நம்பர் குடுக்கறது. நம்மளுக்கு எங்க தேவை அப்படின்னா, மிடில்ல வேணா மிடில்ல வச்சுக்கலாம். ரைட் சைட்ல ஆல்ரெடி நம்ம டர்ன் குடுத்துருக்கோம். நான் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைட்ல வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க பேஜ் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. அடுத்தது பேஜ் நம்பர் 1ன்ட்டு வராது. பேஜ் நம்பர் 2ன்ட்டு தான் வரும். ஓகேங்களா? நம்ப பேஜ் நம்பர்ன்ற ஆப்ஷன வந்து இங்க ஆட் பண்ணதுனால, அதுவா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, பேஜ் நம்பர் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 2, பேஜ் நம்பர் 3, பேஜ் நம்பர் 4, பேஜ் நம்பர் 5ன்னு சொல்லிட்டு அதுவா என்ன பண்ணிக்குது அப்படின்னா எடுத்துக்குது. ஓகேங்களா? ஹெட்டரும், ஃபுட்டரும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? இப்போ நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஹைட்ல இருக்கும். நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணாலே போதும். எடிட் வந்துரும். ஓகேங்களா? தென் இப்ப அகைன் இன்சர்ட்டு நீங்க எது எடிட் பண்றதா இருந்தாலும் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டருக்கு போயிடுங்க. இங்க பாருங்க டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வேற மாரி வரணும். மீதி எல்லா பேஜும் சேமா வரணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க. டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ன்றத வந்து நான் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் இங்க வந்து வேற ஏதாவது குடுக்குறேன். சும்மா எனக்கு தோணுனத நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப டபுள் வெளிய பண்ணுங்க. இப்ப பாருங்க பிரசன்டேஷன் ஸ்டூடண்ட் மீட் எம்எஸ் வேர்டுன்றது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்கு. 2வது பேஜ்ல அது இருக்காது. ஏன் இருக்காது அப்டின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ல இந்த டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் குடுத்துருக்கோம். டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் குடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வேற இருக்கும். மத்த எல்லா பேஜ்லயுமே பார்த்தீங்க அப்டின்னா, சேமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப டிஃபரண்ட் ஹாட் அண்ட் ஈவன் பேஜஸ் அப்டின்னா, இது ஃபர்ஸ்ட் பேஜ். 2வது பேஜ்ல நீங்க வேற ஏதாவது நீங்க குடுத்துக்கலாம். அதேமாரி 3வது பேஜ்ல நான் குடுத்தது வரும். 4வது பேஜ்ல நீங்க வேற ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். அதாவது 2, 4, 6, 8ன்னு போறதுல நீங்க வேற ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். 1, 3, 5 போற இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இது 2ம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டிஃபரண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்டின்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் வேற மாரி இருக்கும். மீதி எல்லா பேஜும் சேமா இருக்கும். டிஃபரண்ட் ஆட் அண்ட் ஈவன் பேஜஸ் அப்டின்னா அதாவது 1, 3, 5, 7லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப டைப் பண்ணது வரும். 2, 4, 6, 8லாம் வந்து நீங்க வேற ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். அதுதான் எல்லா இடத்துலயுமே 2, 4, 6, 8க்குலாம் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? இப்ப நீங்க கோ டூ ஃபுட்டர் குடுத்தீங்க அப்படின்னா, கோ டூ ஃபுட்டர் போகும். இங்க கோ டூ ஃபுட்டர் போயிட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். கோ டூ ஹெட்டர் குடுத்தீங்க அப்படின்னா, கோ டூ ஹெட்டர் போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, அடுத்த பேஜ் வரும். நெக்ஸ்ட் நீங்க குடுக்கும்போது என்னாகும்னா, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்ன்னு குடுக்கும்போது, அடுத்த பேஜுக்கான ஃபுட்டர் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பேஜ் நம்பர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப எனக்கு வந்து ஹெட்டர் மட்டும் தான் வேணும். ஃபுட்டர் வேணாம் அப்டின்னா, நீங்க ரிமூவ் ஃபுட்டர் குடுத்தீங்க அப்டின்னா, எல்லாமே ரிமூவ் பண்ணட்டுமான்னு கேட்குது. நான் ரிமூவ் ஆல் குடுக்கும்போது, எனக்கு ஹெட்டர் மட்டும் தான் வருது. ஃபுட்டர் எதுவும் வரல. ஓகேங்களா? எல்லா பேஜ்லயுமே பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுட்டர் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து ஹெட்டர் வேணும். அதாவது ஃபுட்டர் வேணும், ஹெட்டர் வேணாம் அப்டின்னா, அகைன் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ரிமூவ் ஹெட்டர் குடுத்தீங்க அப்டின்னா, ஃபுட்டர் மட்டும் வரும். ஹெட்டர் ரிமூவ் ஆயிட்டுருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்க வந்து இந்த விண்டோவ க்ளோஸ் பண்றது. ஓகேங்களா? அகைன் எடிட் பண்ணணும்னா, இத டபுள் கிளிக் பண்ணணும். வெளிய வந்துட்டீங்க அப்டின்னா. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான டாபிக்கு. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர். ஒரு டாக்குமெண்ட்ட ப்ரொஃபஷனலா மாத்தணும். அதாவது ஹெட்டர்ன்ற இடத்துல நீங்க வந்து ஷேப்பு, லோகோ ப்ளஸ் உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து ஹெட்டர்ல இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது ஒரு தலைப்பு மாரி மாறிடும். ஓகேங்களா? ஃபுட்டர்ன்றதுல நீங்க பேஜ் நம்பர், சில விஷயங்கள் டர்ன் அப்டின்றது இதெல்லாம் வந்து நீங்க ஃபுட்டர்ல வச்சீங்க அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆகும். இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக் தரும். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட்லி இந்த காலேஜஸ், பப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இத யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கான டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.